ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியல்ல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ மல்லி ரொம்பவே இக்கட்டான ஒரு சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்காங்கங்க. ஏன்னா விஜய் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா ரொம்பவே இவ்வளோ நாள்ல சொல்லாத அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்து சொல்லியிருந்தாரு எல்லார்கிட்டயுமே. இந்த மாதிரி 100 மீட்டர்ஸ் ரேசிங்ல வந்து வெண்பா கலந்துக்க கூடாது ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி அங்க போக பார்த்தீங்க அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லிட்டு போயிட்டு இருந்தாரு. ஆனா அந்த மாஸ்டர் பிடி மாஸ்டர் வந்து நம்ம மல்லிக்கு ஃபோன் பண்ணி என்னென்னத்தையோ பேசி நல்ல விஷயம்தான் பேசினாரு, ஒன்றும் தப்பு இல்லை. இருந்தாலும் இருக்கிற சூழ்நிலை வந்து பார்க்கும்போது மல்லி வந்து தெரியாத்தனமா விஜய்க்கு தெரியாத்தனமா வெண்பாவை கூட்டிட்டு போனது தப்பு தான். விஜய் அந்த அளவுக்கு சொல்லியும் கூட்டிட்டு போயிருக்காங்க. அதே ஒரு பெரிய தப்பு. அந்த விஷயமே விஜய்க்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய சண்டையே நடக்கும். இதுக்கிடையில வந்து வெண்பாவை காணும். இதெல்லாம் வந்து விஜய்க்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா வந்து பழைய விஜயா மாறிடுவாரோ அப்படின்ற பயம் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்குங்க. ஏன்னா அவர் பழைய விஜயா இருக்கும்போது சும்மாவே கோவப்படுவாரு, மல்லியை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாரு, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ப்ராப்பரா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருந்தாலுமே வந்து இப்போ கூட ரீசெண்டாக என் பொண்ணு அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு, மல்லி வருத்தப்படுற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்குள்ள இருக்கிற அந்த கேரக்டர் வந்து மாறாது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைம் மல்லி வசமாக மாட்ட போகிறாங்க. என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல, நமக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் விஜய் நடந்துட்டு இருக்காரு. சும்மா சும்மா கோவப்பட்டு மல்லியை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டுறாரு அந்த மாதிரி எல்லாம். ஸோ இப்போ வந்து கடத்தினது தீபிகா தான் அப்படின்றது வந்து தெரிஞ்சிடுச்சு, ஓரளவுக்கு அரசல் பரசலாக தெரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து அந்த கார் நம்பரை வச்சு, ஏன்னா அந்த ஃபைட் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது மேலேருந்து ஒருத்தர் வீடியோ எடுக்கும்போது அதில் கார் நம்பர் தெரிஞ்சிடுச்சு. அதை வந்து கண்ட்ரோல் ரூம் கொடுத்து தேட சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்து மல்லி வந்து ஒன்று ஒப்பாரி வைக்கிறாங்க நாகு கிட்ட, அண்ணி நான் வெண்பாவை தொலைச்சிட்டேன், அண்ணி வெண்பாவை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பக்கத்துலேயே ராஜியும் இருக்காங்க. சும்மா விடுவாங்களா? ஒருவேளை விஜய் வர்றதுக்குள்ளவே நம்ம வெண்பா மல்லிக்கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா தீபிகாவோட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஷு வந்து இந்த 100 மீட்டர்ஸ் ரேசிங்கில் வந்து ஜெயிக்கணும் ஒரு 2 hours. அதுக்கப்புறம் வெண்பா வந்து ரிலீஸ் பண்ணிடுறது தான். அந்த 2 hours விஜய் வரல அப்படின்னா வெண்பா ஆட்டோமேட்டிக்காக மல்லிக்கிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. அப்படி வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராஜிக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, வெண்பாவை தொலைச்சிட்டோம் அப்படின்னு. மல்லி வந்து அப்படியே அப்பட்டமா வந்து ராஜ் எதிர்க்கே ஆள்ல கத்துறாங்க நாகக்கிட்ட. தனியா ரூம்குள்ள போய் பேசிட்டு இருந்தா கூட பரவாயில்ல. இப்ப வந்து வெண்பா கிடைச்சிட்டா, அதாவது வெண்பா வந்துட்டாலுமே விஜய் வந்தா இந்த ராஜி வந்து போட்டு கொடுக்க போறாங்க. இந்த மாதிரி உன் பொண்டாட்டி நீ சொல்றதை கேட்காம கூட்டிட்டு போயிட்டு அங்க யாரை கடத்திட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் திரும்பவும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க, இந்த பிரச்சனையெல்லாம் இவன் பண்ணியிருக்கா. ஏன்னா எப்படா சாக்கு கிடைக்கும் மல்லியை வீட்டை விட்டு துரத்தலான்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க இந்த ராஜி. அவங்க எதிர்க்கவே வந்து அண்ணி நான் வெண்பாவை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா சும்மா விடுவாங்களா? விடவே மாட்டாங்க. விஜய் வந்தா எப்படி இருந்தாலும் இந்த விஷயம் தெரியதான் போகுது. இருந்தாலும் கூட நம்ம தீபன் இருக்காரு ஹெல்ப் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம மல்லி வந்து ஏதோ ஒரு ஆப்பை வச்சு வெண்பா எங்க இருக்கிறா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனும் போறாங்க, கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்போ வந்து அந்த 2 மணி நேரம் ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம்னா தீபிகாவே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. வெண்பா வந்து வீட்டானே எடுத்துகிட்டு வந்து அந்த ரவுடிங் மூலிமா விட்டுட்டு வந்து விட்டு போகிற மாதிரி, அப்படி இல்லைன்னா போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி வரும் அந்த ஆப்பை வச்சு. எப்படி இருந்தாலுமே வெண்பா வந்துடுறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் வரப்போகிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து மல்லியை எந்த மாதிரி ட்ரீட் பண்ண போகிறாரு அப்படின்றது தான். இன்னொரு பக்கம் இதுக்கெல்லாம் காரணம் தீபிகா தான் அப்படின்றது ஸ்ட்ராங்காக நம்ம மல்லிக்கு தெரிஞ்சது அப்படின்னா பத்ரகாளியாக மாற போகிறாங்க. தீபிகா கிட்ட நேராக போயிட்டு பலார்னு கன்னத்தில் விட்டுச்சு, நீ எல்லாம் ஒரு பொம்பளை அடி, போய் ஒரு கேமுக்காக குழந்தைய கடத்தி வச்சிருக்கேன், நீ எல்லாம் எந்த எல்லைக்கும் போவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர்னு கூட பார்க்காம நல்லா வந்து வெளுத்து கட்ட போறாங்க இந்த தீபிகாவை. இதை பார்க்கறதுக்கு நம்ம ரொம்பவே கண்கொள்ளா காட்சியா இருக்கும்னு சொல்லிட்டு ஆர்வத்தோட இருக்கும் ஒரு பக்கம். ஏன்னா அந்த அளவுக்கு தீபிகா ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கன்னத்திலேயே ஒரு அறைய விடணுங்க நம்ம மல்லி, அப்பதான் திருப்தி ஆகும் நமக்கு. இன்னொரு பக்கம் விஜய் மல்லியை விட போறாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, அது ஒரு பக்கம் பயமா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.